வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். தமிழ் ஆனந்த யோகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். நல்லதொரு தவமாற்றி மனதில் அமைதியை தக்க வைத்து அமர்ந்திருக்கிறீர்கள். இது அவசியம் வேணும். ஒரு ஆழ்ந்த விஷயத்தை சிந்திக்கிற போது மனதின் இயக்க வேகம் குறைந்து அமைதியில் இருக்கணும். குறைந்தபட்சம் ஆல்பா வேவ்ஸ்னு சொல்றோமே, அந்த அளவில் இருந்தால்தான் கருத்துக்களை உள்ள வாங்க முடியும், உள்ளுக்கு பதிய வைக்க முடியும், பிறகு எடுத்து சிந்திக்கவும் முடியும். ஏன்னு சொன்னா, நாம எடுத்திருக்கிற இந்த முயற்சி இருக்க, இது ஒரு எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி எல்லாரும் அதுக்கு விரும்பி வர மாட்டாங்க. ஆனா நீங்க வந்திருக்கீங்க, வந்த இடத்துல முழுமையா நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளணும். வாழ்க்கை வளம். இப்போ சென்ற 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு கொடைக்கானல்ல ஒரு 35 அன்பர்கள் வந்திருந்தாங்க. அவர்களோடு இந்த மரத்தடி ஞானம் சத்சங்கம் நடத்தணும். ரொம்ப சிறப்பா இருக்கு அன்பர்களே. வேற ஒண்ணும் இல்லை, போன வாரம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு அடிப்படையில நாமெல்லாம் இல்லற வாழ்க்கையில வாழக்கூடியவங்க. நமக்கு குடும்பத்துல அமைதி வேணும், நமக்கும் தனி மனித அமைதி வேணும், குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கணும். அமைதியும் மகிழ்ச்சியும் சொல்லப்போனா நம்மளுடைய நோக்கம், ஒவ்வொரு மனிதனோட நோக்கமும் அமைதியா மகிழ்ச்சியா வாழணும். அதுக்கு வேண்டியே எல்லா வேலையும் செய்யறோம். படிக்கிறோம், நல்ல பதவியில போறோம், அல்லது தொழில் செய்கிறோம், பொருள் ஈட்டுகிறோம், திருமணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட வாழ்றோம். அப்படி மகிழ்ச்சியா வாழ்வதற்கு பொருள் அளவுல என்னென்ன வேணுமோ நீங்க அத்தனையும் இருக்கு இல்லையா? கற்காலத்துல வாழ்ந்த மனிதன் படிப்படியா அறிவுல உயர்ந்து 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 தற்காலத்துல இன்னைக்கு வாக்கியத்தரம் எப்படி உயர்ந்திருக்கு பாருங்க. நான் அடிக்கடி அதை நினைச்சு பார்ப்பேன், சத்சங்கங்களை சொல்லவும் செய்வேன். ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வாழ்க்கை வசதிகள் என்ன, இப்ப இருக்கிற வாழ்க்கை வசதி என்ன? குறிப்பா இந்த விஞ்ஞான அறிவு மேலோங்கிய காரணத்தினால இன்னைக்கு எல்லார் வீட்லயும், ஒரு நடுத்தர வீட்டுல கூட எல்லா விதமான மின் சாதனங்களும் இருக்கு இல்லையா? இப்போ சமையல் கட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லார் வீட்லயும் மிக்சி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ் இருக்கு. அது மாதிரி தொலைக்காட்சி பெட்டி இருக்கு, வேக வாகன வசதிகள் இருக்கு, தொலைபேசி இருக்கு. முக்கியமா தொலைபேசி, அதுல இந்த மாடர்ன் செல்போன் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்னு சொல்றோம். நம்ம அதில் உரையாடுறோம். இதெல்லாம் பார்க்குற போது மெட்டீரியலா, அதாவது பொருள் சார்ந்து பார்க்குற போது நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளாகவும் கடினம் இல்லாம வாழக்கூடிய அளவுக்கு ஒரு சௌகரியம் கிடைச்சிருக்கு. அது என்ன சொல்றோம்? வாழ்க்கை தரம். ஒரு நடுத்தர குடும்பத்தில் கூட வாழ்க்கை தரம் சிறப்பா இருக்கு. நீங்க சிந்திக்கணும், எல்லா வசதியும் இருக்கு. கொஞ்சம் உழைக்க தயாரா இருந்தா தினசரி ஒரு 1000-1500 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளும் நிரம்ப இருக்கு. அதே நேரத்தில் நான் என்ன கேட்டுக்கொள்வேன், பெரிய செல்வந்தர்களும் இருக்காங்க, அதாவது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, நடுத்தரமும் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு வாழ்க்கை தரம், இன்னும் இதை விட என்ன வாழ்க்கை தரம் உயர்வா இருக்கு, கற்பனை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு உச்சத்துக்கு வந்துட்டோம். ஆனாலும் தனி மனிதனிடத்துல ஒரு மன நிறைவு அல்லது திருப்தி, செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் சொல்றோமே, மனசுல ஒரு திருப்தி, நிறைவு,
வந்திருக்கான்னு பார்த்தா இல்லைங்கிறது தான் பொதுவான பதில். அப்போ என்ன ஆகும்? மன நிறைவடையில, திருப்தி அடையலைன்னா தன்னை திருப்திப்படுத்துவதற்கு வேற எதையாவது செய்யும், புதுசு புதுசா செய்யும். இப்படித்தான் மனிதனுடைய ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. முதல்ல ஒரு வீடு கட்டணும், அப்புறம் கார் வாங்கணும், அதை பண்ணது போயிட்டே இருக்கு. சரி, நல்லா சம்பாதிச்சாச்சு, அப்பவும் போயிட்டே இருக்கு. மரணம் வரைக்கும் மனிதனுடைய பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. பயணங்கள் முடிவதில்லைன்னு சொல்றாங்கல்ல. எல்லாம் தேடி தேடி இன்னும் பெருக்கி இன்னும் பெருக்கி, ஏன்னா இந்த மன நிறைவடைய மாட்டேன். எதை பெருக்கினாலும் சரி, பொருள் எவ்வளவு ஈட்டினாலும் சரி, அதிகாரம் மிக்க பதவி கிடைத்தாலும் சரி, ஒரு வார்டு கவுன்சிலரா இருந்திருப்பார், அவருக்கு போய் எம்எல்ஏ பதவி கிடைச்சிருச்சு, சந்தோஷப்படலாம்ல. ஒரு மனுஷன் என்ன எதிர்பார்க்குது? எப்படியாவது மினிஸ்டர் ஆயிட்டா பரவாயில்ல. இப்படி அந்த மனசு நிறைவு அடையாம தன்னை உயர்த்ததுக்கு வேண்டி வெளியில எதையோ தேடி 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 செஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாரும் இதுல யாரும் அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. மனம் இப்படிதான் இருக்கு. என்ன காரணம்? மன நிறைவு அடையல, திருப்தி அடையல. சரி, அப்ப இதெல்லாம் கிடைச்சாயிடுமான்னா கட்டாயம் சொல்லணும், ஆகவே செய்யும். இந்த மனதை யாராலும் நிறைவு செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. எந்த பொருளை கொண்டும் உறவை கொண்டும். உங்களுக்கே தெரியும், உங்க வாழ்க்கை துணையின் மூலமா உங்களுக்கு நிறைவு வந்திருக்கா, திருப்தி வந்திருக்கா? நீங்க வச்சிருக்கிற பொருள் வசதி திருப்தி கொடுத்துருக்குதா? இல்லைங்கிறது பொதுவான பதில். அப்ப இதுக்கு என்ன வேணும், எப்போ இது திருப்தி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். இது நீண்ட கால என் அனுபவத்திலே அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறேன். மகான்களும் அதை உணர்ந்தவங்க சொல்றாங்க. ஒன்னே ஒண்ணுதான். இப்ப நல்லா கவனிக்க இந்த இடத்துல, அதாவது நமக்கு வாழ்க்கை வசதி பொருட்கள் நிறைய கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல உலகம் சமுதாயம் கிடைச்சிருக்கு, நாமளும் அனுபவிக்கிறோம். நல்ல ருசியான உணவுகளை சாப்பிட்றோம், பல ஊர் சுற்றுலா போறோம், சினிமாவுக்கு போறோம், இசை கேட்கிறோம், எல்லா விதமான பொருள் சார்ந்த வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப ஏன் நிறைவடையல அப்படின்னா, இப்ப சிம்பிளா சொல்லணும். இப்போ தமிழ்ல வாக்கியத்துல பாத்தீங்கன்னா இலக்கணம் படிச்சிருக்கோம். அது எழுவாய் செயல்படும் பொருள் பயனிலைன்னு வரும். அதாவது ஒருத்தர் ஒரு பழம் சாப்பிட்டாருன்னு சொன்னா அந்த பழம் செயல்படும் பொருள், செயல்படும் பொருள், உண்ணக்கூடிய செயலுக்கு அந்த பொருள் தான் படுது. அதுல என்ன பயன்? ஒரு சுவை, பசியும் போச்சு. சுவைச்சையும் சேர்த்தும் அது ஒரு அனுபவம், பசியும் போச்சு. ஆனா திருப்பியும் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பசிக்குது, அந்த உணவு வேண்டாம், வேற ஒண்ணு வேணும். இப்படியெல்லாம் ஒரு திருப்தி வரல. உணவுல மட்டும் இல்லை, உணவு உடை மற்ற காரியங்களிலும் திருப்தி வரல. இது என்ன காரணம்னா, செயல்படும் பொருள் இருக்கு, பயனும் இருக்கு. இந்த எழுவாய்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த பயன் யாருக்கு? பழம் சாப்பிட்டோம், சுவையா இருக்கு, பயனில்லை. யாருக்கு அப்படின்னு கேட்டோம்னா எனக்குன்னு சொல்லுவோம். நான் என்ன கேட்பேன்? உனக்கா, உன் நாக்குக்கா? சுவைத்தது நாக்கு தானே, நீ யார் சுவைச்ச? நாக்கு தான் சுவைச்சது. அப்ப நாக்குக்கு தானே பயன். அப்போ ஓரளவுக்கு உங்களை மாதிரி சிந்திக்கக்கூடிய புத்திசாலி சொல்லுவாங்க, இல்ல சார், நான் எனது நாக்கின் மூலமா இந்த உணவை சுவைச்சேன், நல்லா இருக்கு. நான் என் காதின் மூலமா இந்த சப்தத்தை கேட்கிறேன், நல்லா இருக்கு. நான் என் கண் மூலமா, என் மூக்கின் மூலமா, என் சர்மத்தின் மூலமா, நல்லா கவனிக்கணும், நான் மொத்தத்துல இந்த உடல் மூலமாக இந்த உலகை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்றேன். இதுதானே? அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? எப்போ உடல் மூலமாக மூலமாக என்று சொல்லும் போதே இந்த உடல் நான் அல்ல, ஆனா உடல்ல நான் இருக்கிறேன். அதான் சொன்னால் எனது உடல் மூலமாக இந்த உலகை அனுபவிக்கிறேன். அடுத்த கேள்வி என்ன? அப்படியானால் இந்த உடலுக்குள்ள இருக்கிற இதெல்லாம் அனுபவிக்கிற நீ யார் அப்படின்னு கேட்டா நீங்க எதை காட்டுவீங்க? உடல் நான் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, எதை காட்டுவீங்க? மனதை காட்டீங்கன்னு வைங்களேன்.
மனம் நானாக இருக்க முடியுமா, அல்லது மனம் என்னுடையதாக இருக்க முடியும்? எப்படி உடல் எனது உடல்னு சொல்றோம், எனது உடல் மூலமாக சொல்றோம், அது மாதிரி என் மனதின் மூலமாக நான் சிந்திக்கிறேன்னு சொல்றோம். அப்ப மனம் மூலமாக சொல்லும் போது கூட மனமும் நான் அல்ல, அது ஒரு கருவியாயிரும். உடலும் மனமும் ஒரு கருவியாகும். அப்ப இந்த ரெண்டும் இல்லாம வேற என்ன இருக்கு? அப்படி ஒரு கேள்வி வருது. அப்ப பொதுவா கேட்டீங்கன்னா எல்லாரும் குழம்பிடுவாங்க. ஆனா முடியா என பதில் சொல்ல முடியாது பொதுவா. இப்ப நீங்க ஒரு கால ரொம்ப நாள் பயிற்சி எடுத்திருந்தீங்க, விளக்கம் கேட்டா சொல்லுவீங்களா? ஆனா இன் ஜெனரல் நீ யார்கிட்ட கேட்டாலும் பதில் வராது, குடுப்பான்னு. அப்புறம் என்ன சொல்ல வரேன், எது உடல் மனம் மூலமாக எல்லாவற்றையும் அனுபவிக்குதோ அதை, அந்த எழுவாயை, அந்த சப்ஜெக்ட் பினாமினான்னு சொல்றோமே, அது யாருக்குன்னு தெரியல, மிஸ்ஸிங். அப்ப எழுவாய் அங்க இல்லை. செயல்படும் பொருள் இருக்கு, பயனில் இருக்கு. அந்த எழுவாய்ன்னு சொல்லக்கூடிய அந்த நான் சொல்லக்கூடியது அங்க இல்லை, மிஸ்ஸிங். அப்ப இந்த சென்டென்ஸ் என்ன ஆயிடுது, இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். வாக்கியம் நிறைவடையாது. ஏன்னா 3 இருக்கணும். ஒரு வாக்கியம் முழுமை அடையுமானா எழுவாய், செயல்படும் பொருள், பயனிலை, 3 இருக்கணும். ஆனா இங்க செயல்படும் பொருள் இருக்கு, பயனிலை இருக்கு, எது எழுவாய்ன்னு தெரியும். அப்போ வாக்கியம் முழுமை அடையவில்லை. அதாவது வாழ்வு நம்ம அனுபவிச்சது எதுவுமே முழுமை அடையல. ஆகவே மன நிறைவடையில, திருப்தி வரும். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம், எந்த பொருளை கொண்டும் மனித உறவுகளை கொண்டும் இது நிறைவு செய்ய முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், எது எது நான், சப்ஜெக்ட் எது, எழுவாய் எது என்று அறிந்தால், உணர்ந்து அறிந்தால் மட்டுமே இந்த மனம் முழுமை அடையும், நம்முடைய வாழ்வு முழுமை அடையும். நல்ல கவனிக்கணும். ஒன்லி ஒன் மிஸ்ஸிங் லிங்க் இஸ் திஸ் சப்ஜெக்ட் ஐ. நான் சொல்றோமே, அந்த நான் இருக்கு, இல்லாம இல்லை. மிஸ்ஸிங்னு கூட சொல்ல முடியாது, இருக்கு. ஏன் மிஸ்ஸிங்னு சொல்றோம், நம்ம அறிவு கெட்டது இருக்கு. யார்கிட்ட கேட்டாலும் நீ இருக்கேன்னா இருக்கிறேன். எதை வச்சுமா சொல்றேன், எதை வச்சும் சொல்ல வேண்டியது. நான் இருக்கிறேங்கிறதுக்கு வேற எந்த புற அடையாளங்களோ அக அடையாளங்களோ தேவையில்லை. நான் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா அர்த்தத்துல கேள்வி கேட்கறது, அந்த நான் இருக்கிறேன், அந்த இருக்கிறேன்னு சொல்ற இல்லை, அது எது, நீ என்னவாக இருக்கிற அப்படின்னு கேட்டா அங்கேயும் ஒரு பொதுவான பதில் சொல்லுவாங்க, நான் ஆசிரியராக இருக்கிறேன், அல்லது பெயிண்டரா இருக்கிறேன். நான் அப்போ நான் நானாக இல்லைங்க, நான் ஆசிரியர் ஆக இன்னொன்றாக இருக்கிறேன்னு சொல்றோம். அது சப்ஜெக்ட் அல்ல, அது ஆக இன்னொன்னாக மாறின நிலை. எந்த மாற்றமும் இல்லாத உண்மையான நான், அந்த சொல் எதை குறிக்கிறது? நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா எடுத்தோட நான் சொல்லுவேன், நான் ராதாகிருஷ்ணன். நான் ஞான ஆசிரியர், வியாபாரி, நான் இந்த ஜாதி, இந்த மதம். என்னை நான் அறிமுகப்படுத்துகிற போது என்னுடைய அடையாளங்களை வைத்துக்கொண்டு, என்னுடைய நாம ரூபம் அதுக்குரிய அடையாளங்களை வைத்துக்கொண்டு நான் இன்னாராக இருக்கின்றேன், நான் இதுவாக இருக்கின்றேன் என்றுதான் சொல்லுமே தவிர, அப்படி சொல்லும்போது என்ன, நான் இன்னும் நான் மாறிடுறேன், நான் அங்க நானாக இல்லை. சோ எகைன் சொல்லுவேன், அந்த நான் மிஸ்ஸிங். இதை நீங்க கொஞ்சம் சிந்தனைக்கு எடுக்கணும். என்றைக்கு உண்மையில் எது நானோ அதை உணர்ந்து அறிந்தால் அன்றைக்கு மன நிறைவடையும், அறிவு தெளிவும் அடையும். என்ன சொல்லுவாங்கன்னா கிளாரிட்டி இன் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுவாங்க. உணர்வுல, அறிவுல ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு. இன்னைக்கு தெளிவு இல்லை, ஒரே குழப்பம். எல்லாம் இருக்கு, இருந்தாலும் பயம் இருக்கு, கவலை இருக்கு. ஏதாவது ஒண்ணு எழுந்தா உடனே சங்கடங்கள் நிறைய வந்துடுது. நாம ஒவ்வொருவரும் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். என்ன காரணம்? தெளிவில்லை. மனிதனுக்கு அறிவு இருக்கு, ஆனா அறிவுல தெளிவில்லை, அறிவுல முழுமையும் இல்லை.
இந்த அறிவு ஆறாவது அறிவுன்னு சொல்றோமே, இந்த அறிவு என்று முழுமையும் தெளிவும் அடைந்தோ அன்னையிலிருந்து அவனுக்கு துன்பம் கிடையாது. அப்போ இதெல்லாம் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆகவே உன்னையே நீ அறிவாய். சாக்ரட்டிஸ் 2600 ஆண்டுக்கு முன்னாடி உன்னையே நீ அறிவாய். thyself, no self. தன்னை அறிதல். தன்னை அறியலேன்னு சொன்னா நீ எவ்வளவு பொருள் ஈட்டினாலும் துன்பம். திருமூலர் கூட அதை ஒரு இடத்துல சொல்றாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தானே கெடுகின்றான். அதுக்கு அர்த்தம் இன்னொருதான் என்ன கெடுக்குது, நானே என்ன கெடுத்துக்கிட்டேன். எப்போ? தன்னை அறியாமல். அப்போ ஒவ்வொருவருக்கும் துன்பத்துக்கு காரணம் தன்னை அறியாத காரணத்தினால தனக்குரிய துன்பத்தை தானே தேடிக்கொள்கிறான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அன்பர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்க அறியணும், உணர்ந்து அறியணும். எப்படி சார்? அடுத்த வச்சு சொல்றார் திருமூலர், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னே அர்ச்சிக்க தான் இருந்தானே. என்ன சொல்றாரு? உன்னை அறியக்கூடிய அறிவு என்ன அப்படிங்கிறது. தன்னை அறியும் அறிவு எது? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின். இப்ப உங்களுக்கு தெரியாது, நான் அதை அறிவிக்கணும். தன்னை அறியக்கூடிய அறிவு எது? ரொம்ப சிம்பிள். இப்போ ஒண்ணும் இல்லை. இப்போ நாம நிறைய விஷயம் அறிஞ்சு வச்சிருக்கோம். என்ன நிறைய விஷயம்? புற விஷயங்கள். இந்த உலகம், விஞ்ஞானி கூட இந்த புற உலகத்தை தான் ஆய்வு செய்து விஞ்ஞானம், விண் வரைக்கும் போன ஞானம். ஆனா எல்லாமே புறப்பொருள் எடுத்து ஆய்வு செய்யுது. இன்னைக்கு காஸ்மாலஜி, பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி பண்றான். அஸ்ட்ரானமி, புறப்பொருளை, பௌதிக பொருளை ஆராய்ச்சி பண்றான். ரசாயன பொருளை ஆராய்ச்சி பண்றான். உயிரியல் இல்லையா, பாட்னி, அப்புறம் ஜுவாலஜி எல்லாம் போகுது. எல்லாம் புறம் சார்ந்த ஆராய்ச்சி. நாமும் நம்ம பங்குக்கு இந்த 5 புலன்களை கொண்டு பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ புறவற்றை தெரிவதற்கு நாம் எப்படி தெரிகிறோம்? 5 புலன்களை கொண்டு. இந்த 5 புலன்கள் மூலமாக வெளியில போய் அதனோடு தொடர்பு கொண்டு இது இப்படி அல்லது அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கோம். புலன்கள் மூலமாக புறம் சென்று அதோடு தொடர்பு கொண்டு அதை பற்றிய அறிவை நாம பெருக்கியிருக்கோம். அப்படியானால் தன்னை அறிய வேண்டுமானால் அது என்ன வழி அப்படிங்கும் போது அடுத்த கேள்வி, எந்த ஒன்று புலன் வாயிலாக எல்லாவற்றோடும் தொடர்பு கொள்ளுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய உயிர் தான், ஆன்மா. அந்த உயிர் இயக்கம் இருக்க, அது ஜீவகாந்த இயக்கமா மாறுது இல்லையா? அதுதான் புலன் வழி வெளியே போய் பலவற்றை அறியுது. அப்ப தன்னை அறிவக்கூடிய அறிவு எங்க இருக்குன்னா உயிர்ல இருக்கு. உயிர்ல தான் ரகசியம். உயிர் என்றால் இயக்கம், உயிர் இயக்கம், ஜீவகாந்த இயக்கம். அது பொறுத்தே போய் பலவற்றை அறியுது. அப்ப தன்னை அறிய வேண்டுமானால் அதே ஜீவகாந்தம் புறம் போகாது அகம் நிற்குமானால் அது எது நான்கிறது அறிஞ்சுக்கும். சாமி என்ன சொல்லுவோம்? அது உணர்வுன்னு சொல்லுவோம். இந்த உயிர் புறம் சென்று உணர்துங்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன இலக்கணத்தை நீங்க புரியணும். உணர்வு, உணர்தல். புறவற்றை உணரணும். உணர்தல் என்ற இயக்கமா எது? உள்ள இருக்கிற ஒரு உணர்வு, ஒரு இன்னர் கான்சியஸ்னஸ். அதை இன்னொன்று சொல்லுவோம், உள் உணர்வுன்னு சொல்லுவோம். உள் உணர்வு. அந்த உணர்வு புலன்வழி செல்ற போது உணர்தல் என்ற இயக்கமா புறப்பொருளை சார்ந்து பலவற்றை அறியும். தன்னை அறியணுமானால் இந்த உணர்வு புற உணர்தல் என்றிலிருந்து விடுபடணும்.
உணர்தல் என்ற இயக்கத்திலிருந்து விடுபட்டு உணர்வு எனும் அடக்கத்துக்கு வருமானால் அது தன்னை அறிஞ்சுக்கும். அது என்ன வழி? அங்குதான் குண்டலினி தியானம். நம்ம எதன் மீது மனம் செலுத்தணும்? உயிர். சாதாரண மனம் எங்க போகுது? புலன் வழி வெளியே போகுது. அதே மனதை எடுத்து உயிர்ல வைக்கணும். உயிர்னா அதிர்வு, விண் அதிர்வு. இது கொஞ்சம் பழக பழக என்ன ஆகுது? எப்ப எண்ணங்கள் இல்லாம ஒடுங்கணுமோ அப்போ எது எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருந்ததோ அதை உணர முடியும். ஆனா நான் என்ன சொல்லுவேன், நீண்ட கால அனுபவத்துல ஆக்கினில உணர்வு கிடைக்குது, துரியத்துல உணர்வு கிடைக்குது. ஆனாலும் எது உண்மை நான் என்று உணர முடியலையேன்னு கேட்டீங்கன்னா இது போற எது இங்க உணர்வுன்னு சொன்னா உயிர் துகள்களினுடைய அதிர்வு, வைப்ரேஷன் என்று சொல்றோமே, அந்த அதிர்வை நாம உணரணும் கொஞ்சம் போல் இந்த இடத்துல. ஆனா இன்னும் நம்முடைய தவத்தை உயர்த்தி உடல் முழுவதும் உயிர் அதிர்ந்து கொண்டுதானே இருக்கு, உயிர் துகள். அதை உணரணும். உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உயிர் துகள்களின் அதிர்வுகளை ஒரு தொகுப்பு உணர்வாக கவனிக்கணும். அது எப்படிங்கிற ரெண்டாவது பார்ப்போம். அந்த மாதிரி தவத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் பிற்பாடு சொல்லியிருந்தாங்க. கண்ணு மூடி தியானிக்கிற போது என்றைக்கு உடல் முழுக்க அதிர்வை உணர ஆரம்பிக்கிறோமோ, மட்டுமல்ல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எண்ணங்களாக வெளியில போகாம உள்ளடங்கி அதிர ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கும். என்ன அதிசயம்னா, அவங்க உடல் முழுக்க நுண்ணதிர்வுன்னு சொன்னோம். நீங்க அதை உணரக்கூடிய தகுதி வரும்போது, நீங்க உணரும் போது உடல் முழுக்க இருக்கிறது மட்டும் இல்லை, பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற நுண்ணதிர்வுகள் ரெண்டும் ஒண்ணுதான். எப்போ நீங்க அந்த மாதிரி உணர்வுக்கு வர்றீங்களோ அப்ப இந்த உடல் உணர்வு இருக்காது, புலன் உணர்வு இருக்காது, எண்ணங்கள் இருக்காது. உயிர் துகளின் அதிர்வு மட்டும், அது பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வு. கஷ்டம் ஒண்ணும் இல்லை, நீங்க ஏதோ நான் சொல்றேன் நினைச்சிட வேண்டாம். அப்படி உணரதான் உண்மையில் எது நான். அப்பேற்பட்ட அந்த நானுக்கு, அந்த நான் என்ற சொல்லுக்கு தற்குறிப்பு கிடையாது. நோ ஐடென்டிபிகேஷன். அது குறிப்பற்றது, எந்த அடையாளமும் கிடையாது, நாம ரூபம் அற்றது, அது பரம்பொருளாக மாறும். அப்போ நான் ஒன்றை பார்க்கிறேன்னு சொன்னா உண்மையில நான் பார்க்கல, அந்த முழுமையாக இருக்கக்கூடிய பரம்பொருளாக பார்க்கணும். இந்த பார்த்தல் என்ற இயக்கம் வரும்போது அதே பரம்பொருள் நான் என்ற எண்ணமாகவும் எழுது. இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், இந்த இடத்துல இந்த நான்கிறது தற்குறிப்பற்றது, நான்கிற எண்ணம். இப்ப கூட உங்கள்கிட்ட நீங்க இருக்கிறீங்களா, இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அது இருக்கிறேன்னு சொல்றதுக்கு தற்குறிப்பு இருக்கா? இதுதான் உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? முடியாது. உள்ளிருந்து ஒரு குரல் வருது, இருக்கிறேன். அந்த இருப்பு இருக்கு, இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த இருப்பு, த சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ், அந்த இருப்பு இருக்கு. அதனால அது உறுதியா சொல்றது இருக்கிறேன். ஆனா இருக்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டோம். அப்படி இருக்கிறது எது? நான் சொன்னாலும் அந்த நான் இப்ப எதை குறிக்குது அப்படின்னா அதுக்கு அடையாளம் இல்லை. இதை குறிக்க அதை குறிக்கின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லையற்றது. எல்லையற்ற அனுபவத்தை நீங்க என்ன நாம ரூபத்தை வச்சு சொல்ல முடியும்? இது ரமண மகர்ஷியுடைய இதெல்லாம் நீங்க ஒன்று போனீங்கன்னா தெரியும். இருக்கிறேங்கிறது உறுதி, அது எந்த அடையாளமும் சான்றும் தேவையில்லை. பாக்கெட்ல இருந்து ஐடி கார்டு எடுத்து காட்ட வேண்டியதில்லை. இருக்கிறேன், உணர்வுக்கு நல்லா தெரியுது இருக்கிறேன். ஆனால் அந்த இருப்பு நிலை எதனுடைய இருப்பு அப்படின்னா முழுமையின் இருப்பு. இது விளக்கம். ஆனால் அது உணர்ந்தால் மட்டுமே நிறைவு வரும். அதான் வள்ளுவர் சொல்றாருல்ல, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்ல மனக்கவலை மாற்றல் அரிது. அப்ப யாருக்கு மனக்கவலை ஆற்றல் எளிது? தனக்கு ஓமை இல்லாத ஒண்ணு இருக்கே, அதை உணர்ந்தான். எது ஓமையற்றது, நிகரற்றது? பரம்பொருள், எல்லையற்ற வெளி. அதுக்கு நிகர் இன்னொன்னு இல்லை.
உண்மையில் அதுதான் நான் என்று எழுது. கடல் அலையாக எழுவது போல மிகப்பெரிய சமுத்திரம் அலையா எழுது. அதுமாதிரி நான்கிற ஒரு எண்ணம் எழுது. அது எழுந்த எண்ணம் கூட நின்றா பரவாயில்ல, உடனே அது பயணிக்குது. இந்த நான் என்று எழுந்த எண்ணம் எனதுகள் என்ற உடைமைகளிலும் அதிகாரங்களிலும் பயணிக்க ஆரம்பிச்சது. அங்க இந்த நான் டிஸ்கனெக்ட் ஆயிடும். சப்ஜெக்ட் இஸ் மிஸ்ஸிங். புரியுதா பாருங்க. காலையில முடிக்கிறோம், நான்கிற உணர்வோடு முடிக்கிறோம். அந்த உணர்வோடு நிக்கிறோமா? இல்லை. உடனே அந்த நான் எங்க ஜம்ப் பண்ணுது? எனதுகள், தன்னுடைய கடமைகள், பொறுப்புகள், இன்னைக்கு என்ன செய்யணும், அது இதுன்று இந்த நான் கட்டாயி எனதுகள்ல ஓட ஆரம்பிச்சது. அதான் பயணம். அப்ப எனது மிஸ் ஆயிடுச்சு. ஆனா தியானத்துல அப்படி மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றோம். இந்த எனதுகள் என்ற எண்ணங்களில் இருந்து விடுபட்டு நான் என்கிற முதல் எண்ணத்தில், நான்கிறது ஃபர்ஸ்ட் தாட் ஆஃப் ஆல் தாட்ஸ். ரிவர்ஸ்ல வந்து அந்த நான்கிற ஒரே எண்ணத்துல அந்த இருப்புக்கு வந்துருச்சு. அங்க நின்று அதை உணரும் போது தெரிஞ்சு போயிருச்சு, நான் எல்லையற்ற பரம்பொருள், தெய்வம், தெய்வமே நான். அப்ப அந்த உணர்வு வந்த பிறகு என்ன தெரியுங்களா, நிறைவாயிடும். ஏன்னா இப்ப எதை உணர்ந்து அறிஞ்சோம்? முழுமையா இருக்கிற பரம்பொருளை உணர்ந்து அறிந்த காரணத்தினால் நிறைவு வருது. நாம இதுவரைக்கும் புறவழியை உணர்ந்ததெல்லாம் சிறுமை, முழுமை அல்ல. எவ்வளவு சாப்பிட்டாலும் சிறுமை. எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும், பல லட்சம் கோடி சம்பாதிச்சாலும் அதுவும் சிறுமை தானே. இட் இஸ் நாட் இன்ஃபினிட்டிவ், இட் இஸ் நாட் அன்லிமிட்டெட். ஆனா இது அன்லிமிட்டெட். தன்னை உணர்வுமே பரம்பொருளாக, அது எல்லையற்றது, தனக்கு ஓமை இல்லாத நிலை. அது அது எங்க இருக்கு? எங்கும் இருக்கு. முழுமையை அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லுது. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமும், எங்கும் இருக்கு. அது ஒண்ணுதான் இருக்கு. அது உணர்வது கடினமான இல்லை. ஆனா எப்ப கடினம்? நம்முடைய எண்ணங்களிலிருந்து விடுபடுவது கடினமா இருக்கு. அப்ப அதை எளிதாக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு நான் சொல்லித்தர போறேன். அப்பந்தான் கடைசி வரி வருது. தன்னை அறியும் அறிவை அறிந்தபின். தன்னை அறியும் அறிவது உணர்வு, உள் உணர்வு. அது புற உணர்வாக போகாம உள் உணர்வாக தங்குமானால் தன்னை அறியும். தங்க வைப்பது எப்படி அப்படின்னு வரும்போது இந்த பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. இப்ப என்னாச்சு, இந்த யோகி தன்னை வந்து அறியணுங்கிறதுக்காக, உணரணுங்கிறதுக்காக என்னென்ன பயிற்சி உண்டு, என்னென்ன விளக்கம் உண்டு, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கணும், முழுக்க முழுக்க தன்னை பற்றியே, தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தான். வேற எதையும் அர்ச்சிக்க மாட்டான். வேற யாருக்கு பின்னாடி அவன் போக மாட்டான். அவனுக்கு முழுக்க முழுக்க அவன் தான். ஏன்னா அவனுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. குரு சொல்லிட்டாரு, இங்க பாருப்பா, உனக்குள்ளதான் அது, உனக்குள்ள எல்லாவற்றுக்குள்ளயும் இருக்கு. ஆனா உனக்குள்ளயும் இருக்கிற, எங்கும் இருக்கிற, இங்கும் இருக்கிற அந்த எல்லையற்ற பரம்பரை நீ உணர்ந்து விட்டால் உன் மன நிறைவடையும், அறிவு தெளிவாகும், எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கும். அப்ப நான் என்ன செய்யணும்? இன்னையிலிருந்து அதிகாலையில எழணும், என்னென்ன பயிற்சியெல்லாம் அப்படி செய்யணும், தற்சோதனை செய்து ஆசையை சீரமைத்து பற்றுகளை ஒழித்து நீ ரிவர்ஸ்ல வரணும். அப்போ அதுக்குரிய பயிற்சி செய்யும் போது அவன் தனக்குள்ளேயே வர்றான், தண்ணியே அர்ச்சிக்கிறான். கோயில்ல அபிஷேகம் அர்ச்சனைலாம் நடக்கும். அந்த கல் சிலைக்கு பலவிதமான அபிஷேகங்கள், அர்ச்சனை, மந்திர அர்ச்சனை எல்லாம் பண்ணி அந்த கல்லுக்கு ஊறு ஏற்றுவார்கள். கல்லோ செம்பு ஊறு ஏற்றுது. சக்திய கொடுக்கிறது யாரு? அந்த மந்திரம் தெரிஞ்சவன். அவன் ஒரு ஒரு மாதிரியான லைஃப் ஸ்டைல வாழக்கூடியவன். அவன் ரொம்ப சுத்தமா அதெல்லாம் சொல்லணும், சொல்றாங்களோ இல்லையோ வேற. ஆனால் அந்த மாதிரி ஒரு தூய மனோநிலையில இருந்து ஜபம் எல்லாம் பண்ணி அந்த கல்லுக்கு உரு ஏற்றாங்க. இப்போ கல்லுக்கு உரு ஏற்ற முடியுமானால் எனக்கு நான் ஏன் உரு ஏற்ற முடியாது? ஒரு கேள்வி கேளுங்க.
கல்லுக்கு உரு ஏற்றி அந்த கல்லுக்கு முன்னாடி எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறது. ஏன்னா இவன் உருவேற்றல. நம்மள மாதிரி சாதாரண மனிதன் உரு ஏற்றல. உரு ஏற்றவன் யாரு? பூசாரி. கரெக்ட். அப்போ ஒரு பூசாரியால ஒரு கல்லுக்கு உரு ஏற்ற முடியுமானால் ஏன் நமக்கு உரு ஏற்ற முடியாது? முடியும்னு சொல்றோம். அதுக்கு வித்தை சொல்லிக் கொடுக்கணும். மாதிரி சொல்லிக் கொடுத்தாரு. இப்ப இந்த வித்தையை கத்துக்கிட்டு இவன் என்ன பண்றான்? தண்ணியே அர்ச்சிக்க. ஏன்? உரு ஏற்றணும். உரு ஏற்றி ஒரு நாள் அந்த உரு அகப்படும். என்ன உரு? உரு என்றால் இங்க உருவம் அல்ல, உருவாக்கப்பட்ட. உங்களுக்குள்ள நீங்க எதை உருவாக்கிட்டீங்க? இருக்கிறது தான். எல்லையற்ற பரம்பொருள் அது ஏற்கனவே இருக்கு. இப்ப நீங்க அதோடு இணைஞ்சதுனால உங்களை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. எல்லையற்ற பரம்பொருளாக, இறைவனாக. இப்ப நான் ராதாகிருஷ்ணன். ஆனா என்ன உருவாக்கி நான் பாக்குறேன். இப்ப நான் ராதாகிருஷ்ணன் இல்லை, எல்லையற்ற பரம்பொருள், முழுமுதற் பொருள், இறைவன். திருப்பி அந்த திருமணர் பாட்டை திருப்பி சொல்றேன், மனசுல வைத்துக் கொள்ளுங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க யோகத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். யோகமே ஞானம் இல்லையா? தமிழ் ஆனந்த யோகத்துல தியானமே யோகம், யோகமே ஞானம். அப்ப யோகம்னா என்ன? யோகம்னா இனிமேன்னு அர்த்தம். நீ இனிது வாழ்ந்தால், அப்ப இனிது வாழ்வதற்கு பேராசையோ கடும்பற்றோ இருக்குமானா இனிது வாழ முடியாது. அப்ப என்னென்ன செய்யணும்? ஒரு சிஸ்டம். மகிழ்ச்சி கொடுத்த கலை இருக்க, மனதை வளப்படுத்தக்கூடிய கலை, அது ஒரு சிஸ்டம். எப்படி பக்குவப்படுத்துறது? தன்னை அறியணும்னு சொன்னா அது பக்குவம் வேணும். அது தன்னை என்னன்னு அறிய போறோம்? முழு முதற் பொருள், பரம்பொருள், பிறப்பு இறப்பு அற்ற நித்திய வாழ்வோடு கூடிய ஒரு புருஷன், நித்திய புருஷன். ஒரு பெரிய புதையல் எடுக்க போறோம். அதெல்லாம் ஒரே நாள் கிடைச்சிருவோம். அப்போ அதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, இது ஞானம். இதை அடைவதற்கு என்ன செய்யணும்னா செயல்ல திருத்தம் வேணும். இனிமேல் தான் நம்ம விஷயத்துக்கு போறோம். தியானத்தை விட முக்கியமான விஷயம் தன்னை பக்குவப்படுத்துதல். இந்த காய் கனியணும். இந்த காய் ஒரு காலத்துல பூவா இருந்தது, செடியா இருந்தது, விதையாக இருந்தது. அந்த விதை செடியாகி மரமாகி பூத்து காய்த்து கனிந்து, அந்த கனிக்குள்ள என்ன இருக்கு? மீண்டும் ஒரு விதை இருக்கு. அப்போ அந்த விதை எப்போது இருக்கிறது தான். ஆனா மீண்டும் விதையாகுது பாத்தீங்களா? கனியும் போது. அவன்னா இறைவன் எனக்குள்ள இருக்கிறான், உங்களுக்குள்ளயும் இருக்கிறான், எல்லாவற்றுக்குள்ளயும் இருக்கிறான். ஆனா இங்க இருக்கிற இறைவன் இன்னும் கனியில. கனிந்தால்தான் அந்த விதை, காரண வித்து இறைவன் இருக்கிறத உணர முடியும். ஆக இப்ப நாம கனியணும், பழுக்கணும், மெச்சூர்ட் ஆகணும். வார்த்தைகளை பாருங்க. கனிதல், பழுக்கிறது, பக்குவம், மெச்சூர்டு. அப்ப அந்த மெச்சூரிட்டி அது அடையதுக்கு தான் இனி நம்ம சிந்திக்கிறோம். பணம் நிறைய சம்பளத்துல அவன் மெச்சூர்ட் ஆயிட்டான்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல அவன் இருக்கிற மெச்சூரிட்டி இழந்துருவான். ஏன்னா இன்னும் வேணும் தேடுறானே. அப்போ பக்குவம் அடையிலேயே பண்ணு. 100 கோடி சம்பாதிச்சாச்சு. 100 நட்டி. நீ மந்திரிமார்கள்ட்ட எவ்வளவு இருக்கு? அதானிட்டையும் அம்பானிட்டையும் எவ்வளவு இருக்கு? இன்னும் 12 லட்சம் 15 லட்சம் கோடியா? 15 லட்சம் இல்லை, 15 லட்சம் கோடி இருக்கு. இன்னும் அவங்க அடங்கலையே. இன்னும் அதிகமா அலையிறாங்கன்னா பக்குவம் அடையல, அந்த ஞானம் கிடைக்கல, ஞான தெளிவு. இப்ப நம்ம மாதிரி சாதாரண மக்கள், ஏன்னா அவனுக்கு நிறைய கர்மா பெருசு. கோடீஸ்வரனுக்கு யோகா இல்லைன்னு ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு இடத்துல சொல்றாரு. ஊசியின் துவாரத்தில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழைந்து விடும், பரம ஏழைக்கும் கோடீஸ்வரனுக்கும் யோகா இல்லைன்ட்டு. ஏன்னா இவன் ஏழை பட்டி கிடக்குறான். அவன்கிட்ட போய் தீட்சத்தாரன் தியானம் பண்ணுன்னா கேட்பான், சோறு போடியான்னு கேட்பான். அவனுக்கு யோகா இல்லை. மிக கோடீஸ்வரன் போய் கேட்ட, இருப்பா என்ன நம்பி லட்சம் பேர் வேலை செய்யறான்,
அங்க அப்படி இருக்கு, இங்க அப்படி இருக்கு. நான் அதை செய்வா, கண்ண மூடி உட்கார முடியாது அவனுக்கு. நம்மள மாதிரி ரெண்டுக்கு இடையில இருக்கிற பாருங்க, நம்ம தான் பாக்கியவான்கள். இந்த நடுத்தர குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே பாக்கியவான்கள். ஆனாலும் அந்த பாக்கியத்தை பயன்படுத்தணுமா இல்லையா? அப்போ நாம் அனைவரும் இப்ப காயாக இருக்கிறோம், கனியாக பக்குவம் அடையும். அப்போ ஆனந்த யோகத்தில் இனி நாம கற்றுக்கொள்ள வேண்டியது எப்படி மனதை பக்குவப்படுத்துவது, எளிய முறை. அதனால அது பேர் மரத்தடி, இன்ஸ்டன்ட் விஸ்டம். சிரமப்படாம எப்படி பக்குவப்படுத்துவது, அடிச்சு பழுக்க வைப்பது அல்ல, அறிந்து பழுப்பது. கடின உழைப்பு எதுவுமே இல்லை. அந்த புக்கு படிக்கணுமா, இந்த புக், ஒரு புக்கும் படிக்க வேண்டாம். நான் என்னுடைய அன்பர்களுக்கு எப்போ சொல்லுவேன், வேதம் படிச்சு ஒன்னும் ஆக போறது இல்லை. மேலும் மேலும் அகங்காரம் தான் கூடும். எனக்கு அந்த வேதம் தெரியும், இந்த வேதம் தெரியும், அந்த வேதத்துல அப்படி சொல்லி இருக்கு. வேதம் படிக்க வேண்டாம், திருக்குறள் படிக்க வேண்டாம், எதையும் படிக்க வேண்டாம். ஒன்னே ஒன்ன படிக்கும். உன்னை நீ படிக்க வேண்டும். ஒன்னே ஒண்ணுன்னு சொன்னது, உன்னை நீ படிக்க வேண்டும், என்னை நான் படிக்க வேண்டும். அதாவது மனதை படிப்பது. மனம்னா என்ன, இந்த மனதில் என்னென்ன இருக்கு, எவ்வளவு இருக்கு, அது எப்படி செயல்படுது, அதனால என்ன விளைவை சந்திக்குது, அவனை என்ன திருத்திக்க. சோ முழுக்க முழுக்க என்னை நான் படித்து அங்க இருக்கிற பிழைகளை எல்லாம் திருத்தி, இதான் தன்னே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. இந்த இடத்துல நீங்க நல்லா பிடிக்கணும் நண்பர்களே. இது பொழுதுபோதுக்கு அல்ல. தமிழ் ஆனந்த யோகத்தை அவங்க ஏற்பாடு பண்ணி தினசரி என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா வெறும் பொழுதுபோக்குக்கு அல்ல. அதை நீங்களா தான் கேட்டு ஐயா நல்லா பேசுறீங்கன்னு சொல்றதுக்கு அல்ல. உங்களுக்குள்ள நிகழணும் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு உன்னத உயர்வுக்கு வரணும், டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட்டுக்கு வரணும். அதுக்கு மீண்டும் சொல்லுவேன், எதை படிச்சு கற்றதனால் ஆய பயன் என்கொள். திருக்குறள்ல முதல் அதிகாரத்துல, கடவுள் வாழ்த்துக்கிற முதல் அதிகாரத்துல 2வது கவியே வள்ளுவன் கேட்கிறான், கற்றதனால் ஆய பயன் என்கொள், வாலறிவன் நற்றால் தொழார் எனின். வாலறிவுனா என்ன, முழுமையான அறிவு. தொழுதல்னா அடைதல். முழுமையான அறிவை அடையாமல் என்னதான் புத்தகம் படிச்சாலும் அது பயனில்லை. அது ஏற்று சொற்கள். வேதம் ஏற்று சொற்கள். மகிழ்ச்சியோட ஒரு பாடல சொல்றார், பிரம்ம வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டி விடாது. நமக்குள்ளே எல்லாம் இருக்கு. இந்த மனங்கிறது ஏதோ மனம் அல்ல, இது இயற்கையின் மாபெரும் நிதி. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனதிலே உழவலாம் மற்றென்று தேடுவீர். அவன் என்ன சொல்லுவாரு, நீங்க உங்க மனதை படிக்கணும். இன்னைக்கு இரவு உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் தனியா உட்காந்து உங்க மனசுல என்ன இருக்கு ஒரு பேப்பர் எடுத்து லிஸ்ட் போடுது. இந்த கடையில வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கெடுப்பாங்க, என்னென்ன சரக்கு எவ்வளவு இருக்கு, எது ஆர்டர் போடணும், எது விற்காம இருக்கு தள்ளுபடி போட்டு விற்கணும், டிஸ்போசல் எதை வெளியில தள்ளணும், எதை உள்ள கொள்ளணும், கணக்கு போடுவாங்க. இது பேரு அசஸ்மெண்ட். அது மாதிரி செல்ஃப் அசஸ்மெண்ட், தன்னை கணக்கு போடுறது, கணக்கு எடுக்கணும் என்ன இருக்கு. ஒரு பேப்பர் பேனாட்டு ஒரு டைரி வச்சிருக்க, பேப்பரோட காத்துல போயிடும், எழுதுங்க இன்னைக்கு உள்ளுக்கு என்ன இருக்கு. பொறாமை இருக்கா இல்லையா, ஆமா இருக்கு. யார் மீது இருக்கு, அவங்க பெயரையும் எழுதுங்க. இந்த புக்கை யார்ட்டையும் காட்டாதீங்க, நீங்களே அடிக்கடி பாருங்க, ஏன் அவங்க மேல பொறாமை இருக்கு, இப்படி பொறாமப்பட்டதுனால ஏன் மனுஷன் என்ன ஆச்சு, பேராசை அடைஞ்சது, சண்டை போடுது, எல்லாம் எழுதுங்க. நான் சொல்லிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மனதில் என்ன இருக்கிறதுன்னு முதல் கண்டுபிடிக்கணும். அவன் தான் யோகம் பயில முடியும். இதை வள்ளுவர் அழகா சொல்றாரு பாருங்க, ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது முயல்பவர். ஊழ்கிற அதிகாரத்துல இந்த கவி வருது.
ஊழையும் உட்பக்கம் காண்பர். ஊழ்னா பழவினை. பழவினை நம்ம அப்பா அம்மா மூலமா வந்து பாருங்க, முன்னோர்களிடம் இருந்து எத்தனையோ ஜென்மாந்திரங்கள பிறந்து 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 கடைசி அந்த உடல் எடுத்திருக்கோம் அப்பா அம்மா மூலமா. அப்போ அங்க இருக்கிற வினை பதிவு என்ன, கருமையத்துல வினைப்பதிவு இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை ஊழ்னு சொல்லுவோம், பழவினை. அந்த ஊழையும் உட்பக்கம் காண்பார். மனசுல பார்க்கணுமா, என் ஊழ் வினை எப்படி இருக்கு. யாரு? உழைவின்றி தாளாது முயல்பவர். சோம்பேறித்தனமே இல்லாம ரொம்ப சின்சியரா அன்னன்னைக்கு இந்த ஊழ்வினை பார்க்கறது. இன்னொன்னு எப்படின்னா, உள்ளவை பார்க்க முடியும். அன்னன்னைக்கு பகல்ல உங்களுக்குள்ள ஏற்பட்ட உணர்ச்சி வேகம், கோபம் வந்ததா, எந்த இடத்துல வந்தது, யார் மீது வந்தது, அது எப்படி பண்ணியிருந்தா தவிர்த்து இருக்கலாம். கோபம் வருது தப்பு கிடையாது, ஏன்னா அதான் உள்ள இருக்கு, ஊழ்வினை இருக்கு, பொறாமை இருக்கு, வெக்கப்பட வேண்டியது சொல்றதுக்கு, பொய் பேசுறது இருக்கு, என்னென்ன நெகட்டிவ் சொல்ற எல்லாம் பாசிட்டிவ் இருக்கு, அன்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. இன்னைக்கு என்ன வெளிப்பட்டுச்சு, டெய்லி வெளிப்படுது இல்லை. விலங்கின பதிவு இருக்கு, ஊழ். நம்ம ஒரு காலத்துல நாயா வாழ்ந்திருக்கோம், சிங்கமா வாழ்ந்திருக்கோம், எலியா வாழ்ந்திருக்கோம், எல்லா அனிமலாக வந்துதான் மனுஷன் ஆயிருக்கு. அந்த பதிவு இருக்கு. இன்னைக்கு எந்த விலங்கு வெளியில வந்தது, நாய் மாதிரி குலைச்சோமா, பாம்பு மாதிரி சீரணுமா, நரித்தனம் பண்ணணுமா, எழுதுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல என் மனசுல இருந்து இப்படி வெளிப்பட்டது, நான் இப்படி பண்ணிட்டேன். குற்றம் கொள்ளாதீங்க, குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம். ஆனா நான் இவ்வளவு பாவியா இருக்கேன்னு குற்ற உணர்வு கொள்ளாதீங்க, எழுதுங்க. அது உங்க அப்பா அம்மா கொடுத்த சொத்து, லிஸ்ட் போடுங்க. ஐயோ உலவாசிங்க என்கிட்ட இருக்குதா, முதல் முறையா பாக்குறோம், ஓகே பரவாயில்ல. இதெல்லாம் எப்படி பிறந்தது ஆராய்ச்சி பண்ணுங்க. இதுதான் தண்ணியே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. என்னென்ன செயலை திருத்தணும், நான் என் பிஹேவியர் எப்படி வைக்கணும், ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கணும், நான் ஒவ்வொருத்தர் எப்படி பழகணும், எப்படி இந்த உலகத்தை ஏத்துக்கிடணும், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா தினசரி படுக்கைக்கு போதுக்கு முன்னாடி தனியா போய் 15 நிமிஷம் உட்கார்ந்து, இன்னைக்கு வீட்டுல மாமியாரோட என்ன பிரச்சனை, மனைவியோட என்ன பிரச்சனை, கணவரோட என்ன பிரச்சனை, என்ன குழந்தைகிட்ட எப்படி, தொழிலாளர்கிட்ட எப்படி பேசணும், அங்க என்ன விளைவு ஏற்பட்டது, உணர்ச்சிகள், உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகள், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க கணக்கெடுக்கணும். அன்னன்னை கணக்கெடுத்தீங்கன்னா தான், ஓ இதெல்லாம் இருக்கோ, இதுதான் நானோ, இதெல்லாம் மேலோட்டமா இருக்கிறது, உள்ளுக்கு இறைவன் இருக்கிறான், பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா அந்த அழுக்கு மூட்டைகள் இருக்கு பாருங்க, எல்லாம் மூடி மறைச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இராடிகேட் பண்ணணும், வெளியில புறம் தள்ளணும். புறம் தள்ளணுங்கிற எண்ணத்தை உள்ள விதைக்கணும். அப்போ இந்த ஊழ்வினையில என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்லை, அன்னன்னைக்கு நடக்கிறத கவனிங்க, எழுதுங்க. அப்படியே கொஞ்ச நாள் கவனிச்சீங்கன்னா ஒரு 10-20 நாள் ஆகும்போது வந்த குப்பை தான் மீண்டு வரும். இவ்வளவுதான் இருக்கு ஸ்டாக். இதுதான் ஒரு 10-15 நாள் நீங்க கணக்கெடுத்து சரி இது எப்படி புறந்தள்ளுதல், அது நீங்க செஞ்சீங்க. அது நம்ம அடிக்கடி பாடம் நடத்த போறோம், ரொம்ப எளிமையா சொல்லிட்டு, ஆனா நீங்க செய்யணும். அப்படி அப்போ நான் உண்மையில் இறைவன். கடலில் அலை இருக்குது, இப்ப அலை பேசுதுன்னு வைங்களேன், என்ன சொல்லும், நான் உண்மையில் கடல். அலையும் போது சின்னவனா தெரியறேன், ஆனா நான் பெரியவன். நான் கடல், அலை சின்னது, ஆனா நான் உண்மையில் பெரியவன். அவனை மறந்தால் நீ சிறியோ, அவனை அறிந்தால் நீ பெரியோ. அந்த அலை மாதிரி இந்த நான்கிறது ஒரு அலை, என்ன அலை, ஹாட் வேவ்ஸ். அது இப்ப தன்னை கடலா பார்க்கல, முழுமையா பார்க்கல, தன்னை சிறுமையா பார்க்குது. ஒவ்வொரு நாளும் தன்னை சிறுமையா பார்க்குது. தாழ்வு மனப்பான்மை சொல்றோம்ல, அடுத்தோடு ஒப்பிட்டுட்டு ஐயோ நம்ம இவ்வளவுதானே இருக்கு, தாழ்வு அல்லது தோல்வி. ஏன் அந்த நான் தன்னை உணரல, அந்த கடல் அலை தான் கடல் என்று அறியல. அது மாதிரி இந்த நான்கிற அலை பரம்பொருளின் அலை, எழுச்சி பெற்ற அலை. ஆனா இது அப்படி உணரல, தன்னை என்னவா நினைக்குது, அந்த அலை நான்.
எல்லை கட்டிய, தாழ்வு மனப்பான்மையோட கூடிய, தோல்வி மனப்பான்மையோட கூடிய இந்த நான். அப்ப அது என்ன செய்யும்? சகனம் தான் படும். இப்ப என்ன பண்ண போறோம்? இல்ல, அந்த நான் எல்லையற்ற பரம்பொருளின் எழுச்சி எழுச்சி அப்படின்னு முதல் புரிஞ்சுக்கிட்டு, அப்ப அதை அடையுமானால் பரம்பொருளை எது தடுத்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த எனதுகள், நம்முடைய முன்வினை ஊழ்வினை பதிவு. என்ன மாதிரி பதிவு இருக்கு? என்ன மாதிரி இருக்கு? அப்ப இது எப்படி புறந்தள்ளுறது? ஒரு ஆராய்ச்சி. நீங்க நினைச்சீங்கன்னா போதும். இப்படி பண்ணீங்கன்னா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல பழைய நீ இருக்க மாட்டாய். பழைய நீ இறந்து போயிடும். ஒரு புதிய நான் பிறக்கும். ஆன்மாவின் பிறப்பு. இதுவரைக்கும் வாழ்ந்தது ஆன்மாவல்ல, ஊழ்வினை, பழைய கர்மா. பல பல எண்ணங்களாக எழுச்சி பெற்று அது செய்தும் பல விளைவை சந்தித்தும் வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப அந்த நான் செத்து போயிட்டான். எப்படி? இந்த மாதிரி பயிற்சி பண்ணி பண்ணி அது எல்லாம் புறம் தள்ளினதும் மறைக்கப்பட்டிருக்கிற ஆன்மாவனுடைய பிரகாசம், ஆன்ம ஒளி, ஆன்ம தரிசனம். ஆன்மான என்ன? எல்லையற்ற பரம்பொருள். முதல் முறையா உணர்றோம். ஆன்மா பிரகாசிச்சுட்டு இருக்கு, உணர்றோம். ஒரு தடவை உணர்ந்துட்டா அது நம்ம விட்டு விலகாது. நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. அப்ப இதுக்கு ஒரு சிஸ்டத்தை நீங்க கொண்டு வரணும். 24 மணி நேரம் அந்த சிஸ்டத்துக்குள்ளதான் இருக்கணும். ஏன்னா நீங்க அடையக்கூடிய சொத்து நிகரற்றது, அழிவில்லாதது, நித்திய வஸ்து, ஆனந்த யோகம். இந்த யோகம் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த மாதிரி சுருக்கமா இன்னைக்கு இதை சொல்லி வச்சிடும். பாருங்க, தொடர்ந்து செய்யும். சரிங்களா? வாழ்க வளமுடன். ஏதாவது இன்னைக்கு சொன்னதுல உங்களுக்கு ஐயம் இருந்தா தெளிவுபடுத்துவது கேட்டு.